கூட இருக்கிறவன் வந்து ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணி பேசுகிற ஆடியோஸ் இருக்குது. குட்ரா நானும் வெட்டுறேன் அப்படின்ற மாதிரியான சொல்கிறது இருக்குது. அதில் வந்து வெட்டும் பொழுது டே விட்ரா தலை ஓப்பன் ஆகிடுச்சு, மண்டை ஓப்பன் ஆகிடுச்சின்னு சொல்லி அது இன்னொரு பையன் பேசுகிற வீடியோ கேட்டிருப்பீங்க. போதைப் பொருட்கள் சகஜமாக நீங்கள் புழக்கத்தில் இருக்குது. ஆனால் நீங்கள் எப்படி பச்சையாக கூச்சமே இல்லாமல் அமைச்சர் மாசு பேட்டி எடுக்கிறார். கல்டிவேஷன்ங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லாத நிலை. இது வந்து மக்கள் சார்ந்த ரெண்டாவது நேரடியாக மக்கள் பாதிக்கப்படுற விஷயம். ரயிலில் ஒருத்தன் அப்பட்டமாக போய் நின்று அவன் வந்து ஒரு 17 வயசு பையனை சொல்லுவாங்களா யாராச்சும்? ரயில்வே ஸ்டேஷனில் வெளிலேருந்து வந்து தானே அங்கே கட்டி வச்சு விட்டுருக்கான். இப்போ இந்த எல்லை எங்களுக்குங்க, அந்த எல்லை வந்து ரயில்வே துறைக்குங்க, இங்கே இதுக்கு தாண்டி போனால் நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னு சொல்லி பேசுங்களேன். ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுங்களேன். ரொம்ப கேவலமாக இருக்குது எல்லாம். சிம்பிள் ஒரு கேள்வி, இதே மாதிரி ஒருத்தன் கஞ்சாவை போட்டு கத்தி வச்சுட்டு ஒரு ஏர்போர்ட்குள்ளே இந்த மாதிரி பண்ண முடியுமா? பண்ணால் சுட்டு தள்ளிடுவாங்க. மதுவிலக்குத்துறை அமைச்சர் இருக்கிறாள், மதுவிலக்குத்துறை அமைச்சருடைய வேலை என்ன தெரியுமா? டாஸ்மாக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணுறது கிடையாது. காசு இருந்தால் உனக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன், காசு இல்லைல்ல உனக்கு எதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், நீ பேசாமல் அவங்ககிட்டே வெட்டுப்பட்டு சாவு அப்படின்ற சுச்சுவேஷனை நிலைப்பாடு தான் அரசு எடுக்குதா? நீங்கள் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் போட்டேன் அப்படின்னு சொன்னீங்க, அவன் திரும்ப வெளியில் வரும்போது திரும்பவும் இதே மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட மாட்டான் அப்படிங்கிற உத்தரவாதத்தை காவல்துறையால் கொடுக்க முடியுமா? அங்கேருந்து தான் அவனுடைய குற்றச்சம்பவங்கள் இன்னும் அதிகரிக்குதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ இதுவே ஒரு 4 ஹிந்திக்கார பசனுங்க இது மாதிரி போதையில் ஒரு தமிழனை போட்டு இந்த தமிழ்நாடு இப்போ இது அதே திருத்தணியில் வெட்டி இருக்கட்டுமே, இந்நேரக்கா இருக்கும் பாருங்கள் எவ்வளோ பெரிய பாலிடிக்ஸ். ஆந்திரா வழியாக அங்கே திருவள்ளூர் மாவட்டம் அங்கே இருக்கிற அந்த செக் போஸ்ட் அது வழியாக தான் தமிழ்நாட்டுக்குள்ளே போதை கஞ்சாப்பெல்லாம் உள்ளே வருது அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. பேப்பர்காரங்க தெரிஞ்சது போலீஸ்காரங்களுக்கு தெரியாதா என்ன? நீங்கள் சொன்னது போல தான் சோர்ஸே காவல்துறை தான் கொடுத்துருக்கோம். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்கள் அனைவரையும் பிஹைண்ட் த செய்தி நிகழ்ச்சிக்கு வரவேற்கும் நான் கோபிநாத். நான் கிலோர். முக்கியமான அரசியல் விஷயங்கள் அப்போதைக்கு என்ன ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத அந்த சமூக பிரச்சனைகள் பற்றி நம்ம இதில் பேசுகிறோம். சமூக வலைதளங்களில் பரவிட்டுருக்கிற ஒரு வீடியோ, ரொம்ப மனசை உழுக்கிற ஒரு வீடியோ, ரொம்ப பக்குன்னு அந்த வீடியோவை பார்க்கும்போதே நம்மளுக்கு பக்குன்னு இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு வீடியோ திருத்தணியில் அந்த ஒரு ரயில்வே குடியிருப்பு பகுதியில் ஒரு வடமாநில இளைஞனை ஒரு சிறுவர்கள் ஒரு 16-17 வயசு இருக்கிற சிறுவர்கள் ஒரு 3-4 பேர் சேர்ந்து வெட்டுறாங்க கத்தியில். கஞ்சா போதையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. அந்த வீடியோவை பார்க்கும்போது இது அவங்களே வேறு வெளியிடுறாங்க, அது எப்படியோ வெளியும் வந்துருச்சு அவங்க. ஏன்னா அவங்க தொடர்ந்து இந்த மாதிரி ரீல்ஸ் போடுற பழக்கத்திலே தான் இருக்கிறாங்க. அப்போது இதுக்கு முன்னதாக அந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் ஆக்சுவலி ட்ரெயினில் இருந்து ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக அவன் அந்த இளைஞனை சும்மா வெட்டுற மாதிரி ஒரு ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த இளைஞன் வந்து வேண்டான்ற மாதிரி தடுத்துருக்கான். அதில் அவனுங்க ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு தான் ட்ரெயின் நின்னதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ரயில்வே குடியிருப்பு பகுதியில் வச்சு வெட்டி அதை வீடியோ எடுத்து வீடியோ போட்டிருக்கிறானுங்க. கூட இருக்கிறவன் வந்து ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணி பேசுகிற ஆடியோஸ் இருக்குது. குட்ரா நானும் வெட்டுறேன் அப்படின்ற மாதிரியான சொல்கிறது இருக்குது. எதை நோக்கி போயிட்டுருக்கு தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை ஒரு வெகுஜன மக்கள் மத்தியில் ஒரு மிக வைக்கிற ஒரு பயத்தை உள்ளுக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய ஒரு வீடியோ காட்சியாக அது இருக்குது. இப்போ அதில் கமெண்ட்லலாம் கூட ஒரு சில சமூக வலைதளங்களை இந்த மாதிரி பசங்கள் முக அமைப்பு கொண்ட இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொண்ட, அதாவது நம்ம இந்த வார்த்தையை பயன்படுத்தலாமான்னு தெரில, பட் சமூகத்தில் பயன்பாட்டில் இருக்கனால சொல்கிறேன், புள்ளிங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் கொண்ட பசங்களெல்லாம் நீங்கள் ஏதோ பார்த்தீங்கன்னா கூட தயவு செஞ்சு அவங்ககிட்ட எதுவும் பேசாமல் ஒதுங்கி போயிடுங்க. இங்கே நம்ம தான் பாதுகாப்பு, நம்ம எந்த பிரச்சனையும் போய் மாட்டாமல் நம்ம தனியாக இருந்துக்கிற வரைக்கும் தான் நமக்கு சேஃப்ன்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் சமூக வலைதளங்களில் வந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இவங்களோட இந்த மாதிரியான கொடூர செயல்பாடுகளை மேற்கோள் காட்டுற அதே சுச்சுவேஷனில் இங்கே போலீஸை நம்பி பயனில்லை, அரசாங்கத்தை நம்பி பயனில்லை அப்படிங்கிற ஒரு மெசேஜையும் அந்த மாதிரியான கருத்துக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கு.
இதில் காவல்துறையினர் நடவடிக்கையும் எடுத்திருக்கிறாங்க. அதில் அந்த 4 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் தெரிய வந்து அதில் 4 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு பையன் ஏதோ +2 படிக்கிறான் அப்படின்னும் சொல்லப்படுது, இல்லை மாற்றுத்திறனாளி அப்படின்னும் ஏதோ சொல்லப்படுது. அதனால் அவனை மட்டும் அரெஸ்ட் பண்ணலை. மற்றவர்களை சிறுவர் சீர்திருத்த 3 பேரை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இப்போ போட்டிருக்கிறாங்க. இப்போது தொடர்ந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்படுது, நடவடிக்கை எடுக்க. அந்த பையன் ஹாஸ்பிட்டலைஸ்டாக உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அதில் வந்து வெட்டும் பொழுது விட்ரா தலை ஓப்பன் ஆகிடுச்சு, மண்டை ஓப்பன் ஆகிடுச்சின்னு சொல்லி அது இன்னொரு பையன் பேசுகிற வீடியோ, அந்த பேசுகிற இதை வந்து கேட்டிருப்பீங்க. போதுண்டா விட்ரா அப்படின்னு சொல்லி ஒரு பையன் பேசுவான். இது வந்து இதனுடைய அடித்தளம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எல்லா க்ரைமுக்கும் இன்றைக்கி நடக்கக்கூடிய குற்றச்சம்பவங்கள் எல்லாத்துக்கும் அடித்தளமாக இருக்கிறது இந்த போதை வஸ்துக்கள் மட்டும்தான். கண்டிப்பாக. இல்லை நீங்கள் வந்து என்னத்தை தான் தம்பட்டை அடித்தாலும் போதை புழக்கமே இல்லாத மாநிலமாக நாங்கள் தமிழ்நாட்டை உருவாக்குறோன்னு நீங்கள் எப்படிலாம் தம்பட்டை அடித்தாலும் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் இதுவும். எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு சூழலுக்கு இன்றைக்கி தமிழ்நாடு தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம். நீங்கள் முன்னாடி குறிப்பிட்டிருந்தீங்க, அந்த பசங்க வந்து சென்னையில் பூர்வீக சென்னை வாசிகளாகவும் திருத்தணின்னா அதாவது அந்த பூர்வக்குடி மக்களாக தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து அன்றாடம் அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை பார்த்தோன்னா அன்றாட தினக்கூலிகளாக தான் இருப்பாங்க. அவங்க நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பின்தங்கிய அடிப்படை வசதிகளே வந்து இல்லாத ஒரு ஊர்கள்லேருந்தோ அல்லது வந்து அது மாதிரியான ஒரு குடியிருப்பு கிராமங்கள்லேருந்து தான் அந்த பசங்க வர்றாங்க. அவங்க இந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறதுக்கு எது முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்னா இந்த போதை வசதி. இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன தான் உங்களை வந்து ஒரு குறிப்பிட்ட இந்த மக்கள் இப்படி தான் பண்ணுறாங்கன்ற ஒரு சாயலை சமூக வலைதளங்களில் எப்படி வேணால் க்ரியேட் பண்ணலாம். ஆனால் இந்த சூழலுக்கு தள்ளப்படுறதுக்கு எது முக்கிய காரணம்? இந்த போதை பழக்கங்கள் அதிகமாகிறது, கஞ்சா அதிகமாகிறது. நீங்கள் ஒரு படி மேலே நீங்கள் சின்ன பசங்களை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இந்த போதைப் பொருட்கள் கடத்தல் விவகாரத்தில் வந்து அதிகமாக வந்து அந்த கைது சம்பவங்கள் இதெல்லாம் நடக்கும். அப்போ நடக்கும் பொழுது அதில் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 18 வயதுலேருந்து 25 வயதுக்கு உட்பட்டவங்க தான் இந்த சம்பவத்தில் அதிகமாக ஈடுபடுறாங்க. அப்போது அவங்க எந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ அரசு இதற்கு உரிய நடவடிக்கை எடுத்துச்சா அப்படின்னா எடுக்கலை. நீங்கள் என்னத்தை தான் வந்து இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் கைது நீங்கள் சீர்திருத்த பள்ளியில் போய் சேர்த்தாலும் கூட அவன் அடுத்த 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்தில் வெளில வரப்போகிறான். இல்லை, இதுதான் நானும் சமூக வலைத்தில் ஒரு பதிவு போட்டேன். நான் எழுப்பின ஒரு கேள்வி இதுதான். இது இப்போ கண்டிப்பாக எல்லார் மத்தியிலும் இருக்கும். நீங்கள் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் போட்டேன் அப்படின்னு சொன்னீங்க, அவன் திரும்ப வெளியில் வரும்போது திரும்பவும் இதே மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட மாட்டான் அப்படிங்கிற உத்தரவாதத்தை காவல்துறையால் கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி, மிகப்பெரிய கேள்வி இருக்குது. அங்கேருந்து தான் அவனுடைய குற்றச்சம்பவங்கள் இன்னும் அதிகரிக்குதுன்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி பெரும்பாலான சீர்திருத்த பள்ளிகளில் இன்றைக்கி வந்து அவனை மோட்டிவேட் பண்ணக்கூடிய இடமா இன்றைக்கி மாறிக்கிட்டு இருக்குது. அதை வந்து காவல்துறை டேரெக்டாக செய்யுது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் இருக்கிறாங்கல்ல, அதில் வந்து இன்னும் அந்த நம்ம செஞ்சது தப்புன்னு சொல்லி நம்மளை தன்னைத்தானே சுய பரிசோதனை செஞ்சிக்காத ஆட்கள் இருப்பாங்கல்ல, அவன் மூலமாக மூளை செலவு செய்யக்கூடிய விஷயங்கள் இங்கே அதிகமாக நடக்குது. அப்போது இன்றைக்கி மாஸ்டர் படத்தை பார்த்துருப்பீங்க. ஏறத்தாழ அது ஒரு பக்கம் வந்து அது உண்மையாகவும் இருந்திருக்கு. ஒரு தேனி மாவட்டம்னு நினைக்கிறேன், ஒரு சின்ன பையன் ஒருத்தன் வந்து ஒரு ஆசிரியர் மிரட்டுற ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. பெரிய அளவில் அது வந்து வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் அதான் ஏறினா ரயில், இறங்கினா ஜெயிலு, கிடைச்சா பெயிலுன்னு பேசியிருப்பான்ல, அந்த பையன் அதற்கு பிறகு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு குற்றச்சம்பவத்தில் செயின் ஸ்நாச்சிங் இதில் வந்து அவன் பிடிபட்டிருக்கான். தினைக்கு அதுக்கு முன்னாடி அவன் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருந்துட்டு தான் வந்திருக்கான். அப்போது அவன் வந்து அடுத்த கட்டத்துக்கு போனான். அப்போ பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணுறதுல ஒரு இதெல்லாம் அடித்தளம். போதை பழக்கத்துக்கு அடிப்படையாக தேவை பொருளாதாரம், காசு பணம் தேவை. அந்த காசு பணத்துக்கு எங்கே போகணும்? மக்கள்கிட்ட இதேமாதிரி அடித்து பிடுங்கலாம். நம்மக்கிட்ட சம்பாதிக்க நம்ம இப்படி தானே சம்பாதிச்சிட்டு இருக்கோம். இப்போ அடிப்படையாக அப்போ என்ன மக்கள்கிட்ட அடித்து பிடுங்கலாம், மக்களை வழிப்பறை செய்யலாம், இதே மாதிரி நம்ம திருட்டு சம்பவத்தில் ஈடுபடலாம். இப்படின்னு அந்த பசங்களை டைவர்ட் செய்யக்கூடிய, அவனை திசை திருப்பி அவன் வழி தவறக்கூடிய வேலைகளை இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய சீர்திருத்த பள்ளிகள்லேருந்து தொடங்குது. இதில் வந்து பெரும்பாலும் இன்றைக்கி க்ரைமில் அதிகமாக ஈடுபடக்கூடிய, குற்றச்சம்பவங்கள் அதிகமாக ஈடுபடக்கூடிய நபர்கள் அந்த பேக்ரவுண்டில் இருக்கிறவங்க, அந்த சீர்திருத்த பள்ளிகளில் இருக்கக்கூடிய அந்த கான்டாக்ட்ஸ்லாம் இருக்கும்ல, உள்ளக்கூடிய ஜெயிலர்ஸோடைய கான்டாக்ட்ஸ் இருக்கும். அது மூலமாக வந்து யார் இன்றைக்கி புதுசாக வந்திருக்கான்ற டேட்டாஸ் முதற்கொண்டு அங்கே கொடுத்துருவாங்க. அது மூலமாக வெளியில் வரும்போது அவனை மைண்ட் வாஷ் பண்ணுறது, வா அவன் பார்த்துக்கலாம், நான் பெயில் ஒரு சில பேர் பெயிலே எடுப்பாங்க. இந்த குற்றச்சம்பவத்தை செய்ய வைக்கணுங்கிறதுக்காக நான் பார்த்துக்கிறேன்டா, நீ உள்ளே போனால் கூட நான் அவனை வெளில எடுத்துறேன் அப்படின்னு சொல்லி கஞ்சா கடத்தலுக்கு பயன்படுத்துறது, போதைப் பொருட்களுக்கு கடத்துகிற விஷயங்களுக்கு வந்து பயன்படுத்துறது, இது மாதிரியான விஷயங்களை வந்து அதிகமாக பண்ணக்கூடிய ஒரு சூழலை வந்து இன்றைக்கி உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப மோசமான ஒரு தமிழ்நாட்டை இன்னும் தலை குனிய வைக்கக்கூடிய வேலையை தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அரசு பார்த்துட்டு தான் நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா அரசு அதிகாரி வர்க்கத்தோடைய துணை இல்லாமல் இந்த விஷயம் நடக்காது. நீங்கள் போதைப் பொருட்கள் சகஜமாக இன்றைக்கி புழக்கத்தில் இருக்குது. ஆனால் நீங்கள் எப்படி பச்சையாக கூச்சமே இல்லாமல்
கூச்சமே இல்லாமல் போய் சொல்கிறாங்க. மாசு அமைச்சர் மாசு பேட்டி எடுக்கிறாரு. அதுக்கு தான் நான் வரேன். அவர் சொன்ன கண்டென்ட் எக்ஸாக்டாக சொல்லிடுவோம். தமிழ்நாட்டில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின் போதைப் பொருட்கள் நடமாட்டம் இல்லாத மாநிலமாக மாற்றி இருக்கிறோமா. கஞ்சாவை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக எங்கேயும் இல்லாத நிலை இருக்கிறது. குற்றச்சாட்டு சொல்லும் எதிர்க்கட்சிகள் எங்கேயாவது விற்கிறார்கள் என்று தகவல் சொன்னால் அவர்களின் ரகசியம் பாதுகாத்து நடவடிக்கை எடுப்போம். எங்க விழுப்புரத்தில் கள்ளசாராயம் கோர்ட்டுக்கு ஒரு 100 மீட்டரா 50 மீட்டர் 100 மீட்டரோ அங்கேயே விற்றாங்கன்னு தகவல் வந்துச்சு. என்னத்த பண்ண கள்ளக்குறிச்சியில் நடந்தது என்ன, கள்ளக்குறிச்சி காவல்துறை காவல் நிலையத்துக்கு 200 மீட்டருக்கு இடைவெளியில தான் பண்ணாங்க. அங்கே தான் கள்ளக்குறிச்சியில் விற்றாங்க. இது எல்லாமே வந்து சப்பை கட்டு கட்டுறதுக்கான வேலை. ஒரு அரசு ஒரு அமைச்சராக இது குறித்து மிகுந்த கவலையை வந்து அவர் கவலையை தெரிவிக்கணும். உண்மையிலே வந்து இது மாதிரி சம்பவம் நடக்கிறது துரதிருஷ்டமானது. இந்த சம்பவம் நடக்காமல் தான் நாங்கள் தடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொண்டுட்டு இருக்கோம். நீ எத்தனை போதை பழக்கங்கள்லேருந்து வெளியில் வர்றாங்கல்ல, அந்த ரிஹாபிலிட்டேஷன் சென்டர் வந்து எத்தனை சென்டர்ஸ் நீங்கள் உருவாக்கியிருக்கிறீங்க? மதுவிலக்குத்துறை அமைச்சர் இருக்கிறார்ல, மதுவிலக்குத்துறை அமைச்சருடைய வேலை என்ன தெரியுமா? டாஸ்மாக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணுறது கிடையாது. இதே மாதிரி ரிஹாபிலிட்டேஷனை கிரியேட் பண்ணி அது மூலமாக எத்தனை பேர் மது பழக்கத்துக்கு அல்லது போதை பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிறாங்கல்ல, அவங்கள வந்து அதிலிருந்து மீண்டு வருவதற்கான முயற்சிகளை, அதுக்கான ரிஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸை நம்ம கிரியேட் பண்ணணும், அதை உருவாக்கணும். மது பழக்கத்திலேருந்து அவங்க வந்து ஒரு மறுவாழ்வு மையத்தை உருவாக்கி அது மூலமாக மக்களை வந்து நம்ம நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். இல்லை டாஸ்மாக் பொங்கல் டார்கெட் அச்சீவ் பண்ணுறீங்க, நீங்கள் இப்போ இது தீபாவளி டார்கெட் அச்சீவ் பண்ணுறீங்க. இது எல்லாமே வந்து ஒரு மதுவிலக்குத்துறையுடைய அமைச்சருடைய வேலை. இப்போ நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடி படித்த ஒரு ஆர்டிக்கல் ஞாபகத்துக்கு வருது. அதாவது செயல்படாமல் இருக்கும் போதை மறுவாழ்வு மையங்கள். காரணம் என்னென்னா, அந்த போதை மறுவாழ்வு மையங்களுக்காக ஒதுக்கப்படுகிற நிதி அங்கே போய் சேர்றதில்லை. இன்னும் சொல்லப்போனால் பெருசாக ஒதுக்கிறதும் அங்கே போய் சேர்றதில்லை. அதனால் அங்கே இருக்கிற அந்த 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 மையமே செயல்பட முடியாத சுச்சுவேஷன். அங்கே இருக்கிறவங்களையும் சரியாக வழி நடத்த முடியாது. அவங்கள எப்படிலாம் அதுலேருந்து கொண்டு வர முடியுமோ அதுக்கான போதிய பொருளாதார தேவைகள்ன்றது அங்கே இல்லை. அப்படிங்கிற சுச்சுவேஷனை வெளிக்கொணரும் வகையில் ஒரு புலனாய்வு பத்திரிகை வந்து அந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமாவது மாறி இருக்கிறாங்களான்னு கேட்டால் தெரியல. அது அப்படி மாறி இருந்தால் மாற்றங்கள்லாம் தென்பட்டு சம்பவம் 3 மாதத்துக்கு முன்னாடி உள்ள சில மாதங்கள் முன்னாடி நான் பார்த்தேன். அந்த செய்தி அடிப்படையில் சொல்கிறீங்க. ஆனால் இது நீண்ட காலமாகவே இந்த பிரச்சனை இருக்குது. கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு மேலாகவே நம்ம கேள்விப்பட்ட வகையில் இந்த ரிஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் வந்து மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதோடைய பயன்பாடு அப்படிங்கிறது சுத்தமாக இல்லாமல் இருக்குங்கிற டேட்டா தான் இன்றைக்கி வந்து நம்மளால் பார்க்க முடியுது. நம்ம சிம்பிளாக சொல்கிறோம், இப்போ இந்த மதுவிலக்குத்துறை அமைச்சருடைய ரோல் என்னென்று நான் ஏற்கனவே கேட்டிருந்தேன். எத்தனை ரிஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸை உருவாக்கியிருக்கிறாங்க, எத்தனை சென்டர்ஸ், அதுக்கு ஒரு டேட்டா, வெளிப்படையான டேட்டா இருக்கா? டிஎன் ஃபேக்ட் செக்கில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அது போடட்டும், இனிமேல் டேட்டா இருக்குது. நம்ம டேட்டா படி பேசலை. எத்தனை ரிஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் இருக்குங்கிறது எனக்கே உண்மையிலே தெரியல. அதுக்கு முறையான பயன்பாட்டோடு இருக்கா? இதில் எத்தனை முறையான பயன்பாட்டோடு இருக்குது? அதன் மூலமாக எத்தனை பேர் இந்த வருடத்தில் திருந்தி குணமாகி வெளியில் வந்தாங்க? இந்த டேட்டாலாம் இருக்கா? இதை நீங்கள் கொடுத்தீங்கனாலாவது ஒரு நம்பர் வகையில் முதல்ல அப்போ இந்த அளவுக்கு செயல்பட்டு நம்ம முடிஞ்ச வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் நம்ம ஒரு ஆர்டிஓ போட்டு கூட இது சமமாக ஒரு டேட்டா கூட எடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை தப்பே கிடையாது. இது வந்து மக்கள் சார்ந்த 2வது நேரடியாக மக்கள் பாதிக்கப்படுற விஷயம். ரயிலில் ஒருத்தன் அப்பட்டமாக போய் நின்று அவன் வந்து ஒரு 17 வயசு பையனை சொல்லுவாங்களா யாராச்சும்? ஒரு 17 வயசு பையனுக்கு ஒரு போதை வசதி அந்தளவுக்கு அவனை மைண்டை வந்து பெரிய லெவலில் குரூரமான இதாக மாற்றுது அப்படின்னா, அப்போ அவன் எது மாதிரியான சூழலை நோக்கி போயிட்டுருக்காங்கிற ஒரு சீரியஸ்னஸ் வந்து அரசாங்கத்துக்கு தெரியுமா தெரியாதா? 1000 சப்பக்கட்டு சார். இதை ஒரு சில திமுககாரர்கள் வந்து சப்பக்கட்டு கட்டுறாங்க. ரயில்வே துறை காவலர்கள் வந்து முறையாக முன்கூட்டியே வந்திருந்தாங்கன்னா அந்த பையனோட உயிரை காப்பாற்றினாங்க. ரயில்வே துறை மேலே பயிலிய போடுறாங்க. இப்போ மத்திய அரசோட கீழே இருக்குல்ல, கஞ்சா வித்தது ரயில் எல்லாம் வந்து தமிழ்நாடு அரசு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் தான் இந்த ரயில்வே துறை இருக்குது. ட்ரெயினுக்குள்ளே போயிட்டு தான் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த வெளியிலே ரீல்ஸ் எடுத்திருக்கான். ரயில்வே ஸ்டேஷனில் வெளிலேருந்து வந்து தானே அங்கே கட்டி வச்சு விட்டுருக்கான். இப்போ இந்த எல்லை எங்களுக்குங்க, அந்த எல்லை வந்து ரயில்வே துறைக்குங்க. இங்கே இதுக்கு தாண்டி போனால் நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னு சொல்லி பேசுங்களேன். ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுங்களேன். ரொம்ப கேவலமாக இருக்குது எல்லாம். இது என்ன, இதோட சீரியஸ்னஸை புரிஞ்சு பண்ணுறாங்களா? அரசாங்கத்துக்கு இங்கே சப்பக்கட்டு கட்டுறது பண்ணி முட்டு கொடுத்துட்டு போங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் இதெல்லாம் நேரடியாக மக்கள் பாதிக்கப்படுற விஷயம். ட்ரெயினில் ஓப்பனாக பண்ணுறாங்க. எவ்வளோ பெரிய பதட்டம் பார்த்தாலே பக்குன்னு இருக்கு. அதுவும் வந்து இன்றைக்கி வந்து இந்த ரயில்வே துறையிலேயே இந்த பறக்கும் ரயில் இருக்குல்ல, இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்குல்ல, அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினில் நான் வந்து பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 11-12 வருஷமாக நான் சென்னையில் இருக்கிறேன். அதிகமாக வந்து நான் அந்த ட்ரெயினை வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு இருக்கு. பல லட்சம் பேர் வந்து அந்த ஒரு ட்ரெயினால் இன்றைக்கி வந்து பிரயோஜனப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் பயன்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா குறைவான கட்டணம், பேருந்தை விட அது வந்து ரொம்ப நமக்கு வந்து போக்குவரத்துக்கு ரொம்ப சுலபமாகவும் இருக்குது அப்படின்ற வகையில் அதை பயன்படுத்தக்கூடிய சாதாரண சாமானிய மக்கள் இருக்கிறாங்க.
டெய்லி அன்றாட காட்சிகள் அங்கே போயிட்டுருக்க மாதம் வந்து 10,000 15,000 சம்பளத்துக்கு போகக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. சிம்பிள் ஒரு கேள்வி, இதே மாதிரி ஒருத்தன் கஞ்சாவை போட்டு கத்தி வச்சுட்டு ஒரு ஏர்போர்ட்குள்ள, அதாவது ஒரு மேல்மட்ட அந்த ஒரு மிகப்பெரிய பணக்காரர்கள் இருக்கிற ஏரியாக்குள்ளேயோ பணக்காரர்கள் இருக்கிற பயணிக்கிற அந்த போக்குவரத்து சாதனங்கள்லையோ இந்த மாதிரி பண்ண முடியுமா? பண்ணால் சுட்டு தள்ளிடுவாங்க. அங்கெல்லாம் மட்டும் அவ்வளோ பாதுகாப்பு. இங்கே சாதாரண மக்கள் வசிக்கிற சாதாரண மக்கள் பயன்படுத்துகிற போக்குவரத்து சாதனங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பற்ற நிலை தானே நிலவுது. அப்போ நீங்கள் அரசு என்ன, காசு இருந்தால் உனக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன், காசு இல்லைல்ல உனக்கு எதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், நீ பேசாமல் அவங்ககிட்டே வெட்டுப்பட்டு சாவு அப்படின்ற சுச்சுவேஷனை நிலைப்பாடு தான் அரசு எடுக்குதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. இல்லை இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஒருத்தர் சமூகத்தில் ஒரு அருமையான ஒரு கருத்து ஒன்று பதிவிட்டிருந்தார். அதுக்கு மேற்கோள் காட்டுற விஷயமும், இதே சிறுவன் அதுக்கும் சில நாட்கள் முன்னாடி இதே ட்ரெயினில் ஒரு முதியவர், இத்தனைக்கும் இப்போ இருந்த கூட்டமின்மையும் கூட அப்போ இல்லை, நிறைய கூட்டம் இருக்கிறாங்க, மக்கள் இருக்காங்க, அப்போ ஒரு முதியவர்கிட்ட வம்பிழுத்து அதை ரீல்ஸ் எடுத்து போடுறான். அப்போது இங்கே வந்து சமூக வலைதளங்களை மானிட்டர் பண்ணுற காவல்துறையில் அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, சைபர் கிரைம், அவங்க இதெல்லாம் முதல்ல கவனிக்கிறாங்களா, நோட்டிஃபை பண்ணுறாங்களா? இந்த மாதிரியான ஒரு பையன் ஒரு கஞ்சா போதில் இப்படி ஒருத்தர்கிட்ட ரீல்ஸ் எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கானே, இது உங்களோட ஐடென்டிஃபிகேஷனுக்கு வந்துச்சா முன்னாடியே? அப்போ இதெல்லாம் கண்காணிக்க வேண்டியது தேவையும் இப்போ ஏற்பட்டிருக்குல்ல. ஒருவேளை இவனை நீங்கள் முன்னாடியே பார்த்து இவனை அட்ரஸ் பண்ணி இவனை பிடிச்சி 4 வெளுத்து டேய் போடா ஒழுங்குமுறை தான் பாடுறான்னு சொல்லி இவனுக்கான ஒரு மாற்று வழி ஏற்படுத்தி கொடுத்துருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒருத்தனுக்கு இப்படி வெட்டு விழுந்திருக்காதுல்ல. அப்போது எங்கெங்கெல்லாம் நம்ம கோட்டை விடுறோம், எங்கெங்கெல்லாம் நம்ம இன்னும் கண்காணிக்க வேண்டியிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மெசேஜ் இந்த சம்பவம் கொடுத்துருக்கு. இப்போது இதுவே ஒரு 4 ஹிந்திக்கார பசனுங்க இது மாதிரி போதையில் ஒரு தமிழனை போட்டு இந்த தமிழ்நாடு இப்போ இது அதே திருத்தணியில் வெட்டி இருக்கட்டுமே, இந்நேரக்கா இருக்கும் பாருங்க எவ்வளோ பெரிய பாலிடிக்ஸ் வருது. திருப்பூரில் அது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. திருப்பூரில் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள், அது வந்து ஒரு கை கலப்பு தனிப்பட்ட முறையில் வந்த சண்டை, அது வந்து ஒரு மாதிரி தமிழர்கள் வெர்சஸ் வட மாநிலத்தவர்கள்ன்ற மாதிரி மாற ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு பெரிய அளவில் பொங்குனாங்க. தமிழ்நாடு இருக்கக்கூடிய இன்றைக்கி தமிழ் தேசியம் பேசக்கூடிய பல நபர்கள் பொங்குனாங்க. தமிழர்கள் தமிழ்நாடு வேலை தமிழர்களுக்கே அப்படின்னு முழங்குறவங்க அங்கே பொங்குனாங்க. இன்றைக்கி அவன் டெய்லி அன்றாட பொழப்புக்கு வந்திருக்கிறான். அவன் பாவம், அந்த பையனோட அலற சத்தம் இன்னும் காதுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. எவ்வளோ கேவலமான ஒரு அணுகுமுறையை இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அரசு இன்றைக்கி வந்து அவ்வளோ அலட்சியமாக இதில் ஹேண்டில் பண்ணுதுன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுதில்லை. ஒரு போதை வஸ்துக்களை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை, அதற்கு வந்து பெரிய மேல்மட்டம் வரைக்கும் அதில் வந்து பங்கு இருக்குது, அரசியல் பின்புலங்கள் இருக்குது, அதனால் இதில் நாங்கள் தொட முடியாது அப்படின்னு சொல்லி காவல்துறை இன்றைக்கி வந்து அது கை கழுவிட்டு போகக்கூடிய நிலைமை. ஏன்னா நாளைக்கு இதே நிலைமை நமக்கு ஏற்படலாம் அப்படின்ற அச்சமும் இன்றைக்கி காவல்துறைக்கு இருக்குதுன்னு சொல்கிறேன் நான். இதே மாதிரி இதை நம்ம கை வச்சோம் அப்படின்னா இதுக்கு மேலே உள்ளவன் நமக்கு எதிராக வந்து திரும்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நம்ம வந்த வேலை நம்ம கண்டு காணாத மாதிரி இருந்துருவோம் அப்படின்ற ஒரு போக்கு இன்றைக்கி வந்து காவல்துறையில் அதிகமாக இருக்குது. பல காவல் நிலையங்களுக்கு மாமூல் போயிட்டுருக்கு. கிளூர் அதான் இப்போது பல பேப்பர்களில் நியூஸ் பேப்பரில் எழுதுகிறாங்க கிளூர். நான் இதுவும் இந்த இன்சிடென்ட் அப்போ தான் இந்த நியூஸ்லேயே தான் எழுதியிருக்காங்க. ஆந்திரா வழியாக அங்கே திருவள்ளூர் மாவட்டம் அங்கே இருக்கிற அந்த செக் போஸ்ட், தமிழ்நாடு செக் போஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அது வழியாக தான் தமிழ்நாட்டுக்குள்ளே போதை கஞ்சாப்பெல்லாம் உள்ளே வருது அப்படின்னு எழுதியிருக்கிறான். பேப்பர்காரங்களுக்கு தெரிஞ்சது போலீஸ்காரங்களுக்கு தெரியாதா என்ன? நீங்கள் சொன்னது போல தான் சோர்ஸே காவல்துறை தான் கொடுத்துருக்கோம். அதான் அவங்க தெரிஞ்சதான் அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் சொன்னது போல் உண்மையிலே சொல்ல போனால் காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டிருக்கு. உண்மையில் இப்போ இங்கே இருக்கிற முதல்வர், காவல்துறை அமைச்சராக இருக்க முதல்வர், எனக்கு என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, இன்னும் ஒரே வாரம் தமிழ்நாடு ஃபுல் க்ளீன் ஆகணும், எங்கேயும் கஞ்சா இருக்கக்கூடாது, இது இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆர்டரை போடுறாருன்னு வச்சுக்கோங்க. ஓப்பனாக செய்திகள் வெளியாகவும் காவல்துறைக்கு இது ஒட்டுமொத்த காவல்துறைக்கு இது என்னோட ஆர்டர், ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் அப்படின்னு போட்டால் போலீஸ்காரங்க வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லுவாங்களா? அங்கேயே போடுறது இல்லை, சினிமாவில் தான் நடக்கும். அவங்களே சொல்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கே இங்கே இருக்கிற மக்களை பற்றி கவலை இல்லைங்கிறது தான், கவலை இல்லையோங்கிற சந்தேகத்தையும் அழுத்தமான மெசேஜையும் தான் இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ். கவலை இல்லைங்கிறத தாண்டி இந்த சம்பவங்களுக்கு பின்னாடி அரசியல் பின்புலங்கள் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அது வந்து அவங்களுக்கே தெரியும், காவல்துறையினருக்கே தெரியும், இன்றைக்கி அரசாங்கத்துக்கே தெரியும். அதனால தான் இதில் வந்து மேம்போக்கா இது மாதிரி 4 பேர் மாட்டுறானா பொழுது கைது செய்யும், அவ்வளோதான். இதில் ஆமாம் நீங்கள் சொன்னது போல் இன்னொரு விஷயமும், இது வந்து பாஜகவால் நிகழ்த்தப்பட்ட ஒரு சதி, தமிழ்நாட்டுக்கு ஒரு அவப்பேரை ஏற்படுத்தணும் அப்படின்னு ஒரு சில சமூக வலைதளங்களை அப்படின்னு போட்டுட்டு இருந்தாங்க. அப்படின்னாலே நடக்க விடாமல் பார்க்குறது உங்கள் கடமைங்க. நீங்கள் பெருமை பீத்திக்கிட்டு இருக்கீங்கல்ல. நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாடு ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் பாதுகாப்பான மாநிலம். வட மாநிலத்தவர்கள் வந்து பலாயிரக்கணக்கான பேர் இங்கே வந்து டெய்லி அன்றாட வேலைகளுக்காக வர்றாங்க, அவங்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்குறோன்னு நீங்கள் தானே சொல்கிறீங்க. இப்போ இது எந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழலை உருவாக்கிட்டு இருக்கு. அதுக்கு அடித்தளமே போதை வஸ்துக்கள் தானே. அந்த போதை பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு 17-18 வயசு பையன், அவனுக்கு ஒரு பெரிய மெச்சூர்டே இருக்காது. ஏன்னா அந்த ஏஜ் தான் அவனை வந்து சரியான முறையில், அந்த ஏஜ் தான்
சரியான முறையில் அவனை வழிநடத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு வயசு. அந்த வயசில் அவன் தவறிட்டானா அது என்னத்தை நீங்கள் வந்து அவனுக்கு அட்வைஸ் பண்ணாலும் அவனுக்கு ஏறாது. அதுவும் போதை பழக்கங்கள் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே கஞ்சா, அதே மாதிரி சில போதைப் பொருட்கள் பேர்லாம் சொல்கிறாங்க. அந்த போதைப் பொருட்கள்லாம் பயன்படுத்தினா இன்னும் ஆமாம், இந்த மாதிரியான பல பொருட்கள் இருக்குது. இது எல்லாம் பயன்படுத்துனாங்க அப்படின்னா இன்னும் அவன் மனநிலையே இருக்க மாட்டான், அவன் நிலையே இருக்க மாட்டான். இது எந்த மாதிரியான ஒரு சூழலை கொண்டு போகுது? உளவியல் ரீதியாக அணுகணும் அப்படின்னா யதார்த்தமாக இயற்கையாகவே ஒரு பையன், அதுவும் அந்த வயசு கொண்ட ஒரு பையன் நார்மல் மைண்ட் செட்டில் அவன் ஒருவேளை அவன் இதெல்லாம் இல்லாமல் ஒரு ரவுடித்தனமாகவே இருந்துட்டு போட்டுமே, அப்படிப்பட்ட இது ஒரு மனிதனுக்கு கூட எந்த ஒருத்த மேலே ஒரு பகை உணர்ச்சியே இல்லாத சுச்சுவேஷனில் இப்படி ஒருத்தரை போட்டு வெட்ட முடியுமா? அப்போது அவன் மைண்டே அவன் கண்ட்ரோலில் இல்லை. அப்போ அப்படியாப்பட்ட நிலைக்கு அந்த போதைப் பொருள் அவனை தள்ளி இருக்குல்ல. அப்போ நீங்கள் சொல்வது போல் எல்லாத்துக்கும் ஆதாரமாக அந்த போதைப் பொருள் பயன்பாடு தானே மாறி இருக்குது. இதை தடுக்க வேண்டிய கடமை யாருக்கிட்ட இருக்குது? இது உடனே சொல்லுவாங்க ஒரு சிலர், அவங்க பெற்றவங்களையும் குறை சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒரு கடமை இருக்குது தான், நான் இல்லைன்னுலாம் சொல்ல. ஆனால் இங்கே வீட்டை தாண்டினா இந்த சமூகம் தான் ஒருத்தனை கட்டமைக்குது, வழி நடத்துது சொல்லப்போனால். அப்போ இந்த சமூகம் எப்படி இருக்கோ அப்படி தான் அந்த ஒரு சிறுவன் இருப்பான். குடும்பத்தாருக்கு ஒரு பங்கு தான் இருக்குது, முழு பங்கு அவங்களுக்கு இல்லை சொல்ல போகணுன்னா. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இது வந்து நீ வெளியில் சட்டப்பூர்வமாக டாஸ்மாக் வச்சு விற்றுக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் சட்டத்துக்கு புறமாக கஞ்சா விற்கிறதுக்கு அனுமதிச்சுக்கிட்டு இருக்கு. இது ரெண்டு விஷயமும் வந்து வெளியில் உன்னோடைய கண்ட்ரோலில் நடக்குது. ஒன்று உன்னோடைய அவுட் ஆஃப் த கண்ட்ரோல் நடக்குது, அல்லது உனக்கு தெரியாத மாதிரி நடக்குது. இன்னொன்று வெளிப்படையாக சட்டப்பூர்வமாக டாஸ்மாக் வந்து அரசே நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம் தான். அப்போ அது வந்து வெளிப்படையாகவே நடக்குது. இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே மூல காரணம், நீங்கள் வந்து கேட்டால் வந்து அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க, டாஸ்மாகெல்லாம் முழுமையாக நாங்கள் வந்து மூடணும் அப்படின்னா நீங்கள் பெரிய அளவில் வந்து உயிரிழப்புகள் நடக்கும். டெய்லி அடிக்ஷன், ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸ் மாதிரி டெய்லி வந்து தொடர் பழக்கம் இருக்கக்கூடியவங்க, அடிக்ஷன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து சூசைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறையா வந்து வெளியில் தவறான மருந்துகளெல்லாம் வாங்கி உட்கொள்ளக்கூடிய சூழல் உருவாகும். அது மூலமாக கஞ்சா பழக்கம் அதிகமாகுன்றாங்க. இப்போ கஞ்சா பழக்கம் என்ன குறைவாக இருக்குது? அதானே எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்குறாங்க. நீங்கள் அதில் அந்த டாஸ்மாக் பற்றி சொன்னீங்கல்ல, ஏன்னா பல பேர் பாதிக்கப்படுவாங்க மூடிட்டான்னு. நான் வந்து என்னுடைய சொல்லப்போனால் மீடியாவில் ஃபஸ்ட்டு என்னுடைய பப்ளிக் பைட்டே வந்து குடிகாரர்களை போய் எடுத்தது தான். அவங்கக்கிட்ட அவங்க பேசும்போது என்ன தெரியுமா சொன்னாங்க? சார், எனக்கு குடிக்கணும்னு எனக்கு நானாக இஷ்டப்பட்டுலாம் குடிக்கல சார், என் கஷ்டம், நான் குடிக்கிறேன், இவங்க விற்கிறாங்க அதனாலையும் குடிக்கிறேன். நீ விற்கிற, இவங்க இப்போ அரசாங்கம் இதை விற்கலைன்னா நானும் இதுலேருந்து வெளியே வந்துடுவேன் சார். அப்படி இல்லை, சின்ன உதாரணம், கொரோனா டைமில் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் வந்து பெரிய அளவில் இது கிடையாது, டாஸ்மாக்ஸ் இல்லை. இப்போ அங்கங்கே வந்து விற்றுக்கிட்டு இருந்தானுங்க, தலைமுறைவாக இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் வந்து அது வந்து அடிக்ஷன்ஸ் வந்து தேடி போவான். எந்த கடையில் வந்து எங்கே கிடைக்கும், எங்கே பிளாக்கில் வைப்பான், அது எவ்வளோ இருந்தாலும் வாங்கலான்ற மனநிலையில் வாங்குறவங்க இருப்பாங்க. அதுலேயும் ஒரு சில பேர் காசு பணம் இல்லாதவன் பரவாயில்ல தொலைஞ்சிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு படுத்துருவான். இதில் வந்து எப்போயாவது அக்கேஷனலி ட்ரிங்கர்ஸ் இருப்பாங்கள்ல, எப்போயாவது சாப்பிடக்கூடியவங்க இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் முற்றிலுமாக அதை வந்து அவாய்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போது இது வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு சேஞ்சஸை க்ரியேட் பண்ணிச்சு அந்த கொரோனா டைம் அப்படிங்கிறது. அதில் வந்து நீ அந்த விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீ பழக்கத்துக்கு கொண்டு வந்து பல டாஸ்மாக் கடைகளை மூடி இன்னும் வந்து அதிகமாக அதை ஒரு ஷேப் பண்ணி நம்ம இன்னும் மதுவிலக்கை வந்து அமல்படுத்துறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். முற்றிலுமாக நம்ம தடுக்கலனா கூட ஓரளவு அதற்கான கண்ட்ரோல்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அது மூலமாக இன்னொரு இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணால் தானே அடுத்த கட்டமாக வந்து கஞ்சா புழக்கத்தவனால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ அதில் கவனம் செலுத்துறதுக்கான ஒரு தேவையும் வந்து இதை அவாய்ட் பண்ணும்போது தானே அதிகரிக்கும். அதில் ஒரு பக்கம் டாஸ்மாக்கு அதில் குடிச்சிட்டு பல குடும்பங்கள் சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் கஞ்சா பழக்க வழக்கத்தினால அதை பல குடும்பங்கள் சீரழிஞ்சிக்கிட்டு பல இளைஞர்கள் சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சிறுவர்களை நேரடியாக பாதிக்குது, நேரடியாக அது மூலமாக மக்கள் பாதிக்கிறாங்க, பொதுமக்கள் நீங்கள் நேரடியாக அச்சுறுத்தக்கூடிய வேலைகள் நடக்குது. இப்போ இது எல்லாமே வந்து இன்றைக்கி ஒரு அடித்தளமாகவே இருக்கிறது இன்றைக்கி வந்து அரசாங்கத்தினுடைய கையில் தானே இருக்குது. அப்போ அந்த அரசாங்கம் இன்றைக்கி சரியான முறையில் செயல்பட்டு இதில் துரித நடவடிக்கை எடுக்குது அப்படின்னா 100% இது சம்பந்தமாக வந்து பெரிய அளவில் மாற்றம் இல்லைனாலும் கூட குறைந்தது 50% ஒரு மாற்றம் வரும்ல. சேஞ்சஸ் அப்படி தானே மாறும், கொஞ்சம் கொஞ்சமாக தானே மாறும். நீங்கள் சொன்னது போல் அந்த கோவிட் பீரியடை வந்து இந்த மதுவை குறைப்பதற்கான ஒரு காலகட்டமாக நீங்கள் பயன்படுத்தி அது அப்போ பெரிய குரல் எழுதுச்சு. ஆனால் பல பேர் சொன்னாங்க, அதை டிமாண்டாகவே வச்சாங்க, இது இப்படியே நீங்கள் வந்து குறைச்சிட்டா சிறந்ததாக இருக்கும். பல குடும்பங்களை சேர்ந்த பெண்களே சொன்னாங்க, எப்போ அதை மூடி இருக்கிறனால தான் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கம்முனு வீட்டில் வந்து படுத்து இருக்கிறாருன்னு சொல்லி பல பெண்கள் வந்து பேசினாங்க. ஆனால் இவங்க அதை பண்ணல. எங்களுக்கு அந்த டைமில் இங்கே நார்மலாக எல்லாம் ரன் ஆகிட்டு இருக்கும் போதே இங்கே டாஸ்மாகோட வருமானத்தை வச்சு தான் கவர்மெண்ட் நடக்குதுன்ற சுச்சுவேஷன் அந்த சமயத்தில் அவங்க பண்ணியிருப்பாங்க. இதுக்கு வந்து மாற்று வழி இல்லாமலாம் கிடையாது இருக்கு. அதான் அதை பற்றி யோசிக்கணும். அது வந்து அவங்க வந்து அதை பற்றி யோசிக்கலை. அப்படியே யோசித்தாலும் இதில் பெரிய அளவில் ஒரு வருமானம் வருது. எப்படி இருந்தாலும் இதில் வருமானத்தை ஒரு பெரிய அளவில் பேலன்ஸ் பண்ணிடலான்ற ஒரு அரசுக்கு வர்றது இருக்கட்டும், தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கும் வரும். ஸோ அதனால தானே அவங்க மூடாமல் இருக்கிறாங்க. மக்கள் மீது அக்கறை இருந்தால்
மாற்று வழிகளை யோசிச்சிருப்பாங்க. மக்கள் மேலே அக்கறை இல்லை. ஸோ இந்த நிச்சயமா மெசேஜ் இது மாதிரியான சம்பவங்கள் இனிமேல் நடக்கக்கூடாதுங்கிற ஒரு அடிப்படையில் தான் நம்ம இவ்வளோ தூரம் பேசியிருக்கோம். இந்த மாற்றம் ஒவ்வொருத்தவங்கள்ட்டேருந்து எழணும் அப்படிங்கிறது தான். இது பார்க்கக்கூடிய மக்களும் வந்து இந்த போதை பழக்கத்துக்கு எதிராக நீங்கள் வந்து சில பேர் இதில் இன்னொரு குறிப்பாக சொல்ல வேண்டியிருக்கும். சில பேருக்கு வந்து குறிப்பாக நம்மளை மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் வந்து ஒரு தம் அடிக்கிற பழக்கம் கூட கிடையாது, ஒரு சாதாரண சிகரெட் அடிக்கிற பழக்கம் கூட கிடையாது. நம்மளை சொல்லுவான் இவன் வந்து கிரிஞ்சி பூமரு, ஏன்னா நீ வந்து என்னடா இது கூட எப்பயாவது நீலாம் எதுக்குடா உயிர் வாழ்றேன்னு கேட்பாங்க. இதுக்கு அதை தாண்டி சோசியல் ஒரு கெட்ட பழக்கம் இருந்தால் தாண்டா நீ வாழ்றதுக்கே தகுதியானவன்ற ஒரு பொது புத்தியை விதைச்சிக்கிட்டு இருக்கு இப்போ இருக்கிற சமூகம். ஆமாம், அந்த அதை மாற்றணுடைய விளைவு தான் இன்னைக்கு வந்து ரீல்ஸ் மோகத்தில் இப்படி வந்து நிற்கிது. ரீல்ஸில் வெளிப்படையாக நீ சிகரெட் ஸ்மோக் பண்ணுறதை போடுறது, ரீல்ஸை வெளிப்படையாக நீ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறதை போடுறது, வெளிப்படையாக இந்த மாதிரியான ரீல்ஸில் கத்தியை காட்டி மிரட்டுறது, கத்தியில் பட்டாக்கத்தியில் கேக் வெட்டுறது, இது எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணக்கூடிய வேலைகளை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அது எங்களை மாதிரி எடுக்க தான் வெட்டணும்னு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கானுங்க. அவங்க வாக்குமூலத்தில் சொல்லி ரீல்ஸ்க்காக தான் பண்ணியிருக்காங்க, ரீல்ஸ்க்காக தான் பண்ணியிருக்கோன்னு. ஒரு ரீல்ஸ்க்காக ஒருத்தன் உயிர் எடுக்கிற உரிமையை எப்படா யாரா கொடுத்தது? ஒரு ரீல்ஸ்க்காக உயிரையே எடுக்கணுமாடா? அந்த புத்தி கூட உனக்கு இல்லையா? சுச்சுவேஷன் ஓப்பனாக இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான தேவை என்னென்னா, இந்த மாதிரி இந்த குடிப்பழக்கம் இல்லாதவங்க, இந்த மாதிரியான போதை வஸ்துக்கள் பழக்கம் இல்லாதவங்களை சிறுமைப்படுத்துகிறாங்கல்ல, அதே மாதிரி சிறுமைப்படுத்துகிறவங்க இதில் முதல்ல யோசிச்சு பார்க்கணும். அவங்க இதில் வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டிய, உங்களோட வந்து சுயபரிசீலனை செய்ய. நாளைக்கு இது உங்களுக்கு கூட நடக்கலாம். உங்களை கூட இதே மாதிரி ஒருத்தன் கத்தியை காட்டி மிரட்டலாம். உங்களை கூட இது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு கத்தி வெட்டு கூட நீங்கள் ஆளாகலாம். அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்துச்சுன்னா நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இது கிரிஞ்சி, இதில் வந்து பூமரு, நீ வந்து இப்போ போதை பழக்கத்துக்கு எதிராக வந்து ஒருத்தன் வந்து பேசுகிறான் அப்படின்னா அவனை வந்து இலக்காரமாக பார்க்குறது, சிரிக்கிறது, இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் வந்து ஃபேஷன் நார்மலைஸ் ஆகிடுச்சு அப்படின்னு பேசுகிறது எல்லாம் கேவலத்தினுடைய உச்சம். நீங்கள் உங்களோட ஜென்ரேஷனை நாசமாக்கிக்கிட்டு நேரடியாகவோ மறைமுகமாகவோ சோஷியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ணுறது, சினிமாக்களில் ப்ரமோட் பண்ணுறது, இதெல்லாமே இதில் கொஞ்சம் மாற வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. இதில் ஆக்சுவலாக நம்மளுமே கூட சொல்லலாம், ஒரு படத்தை பார்த்து வந்து ஒருத்தர் மாறிடுவானா அப்படின்ற ஒரு விஷயம். ஆனால் இந்த இப்போ நீங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, இது ஒரு நார்மலான விஷயந்தாண்டா அப்படின்னு ஒரு கெட்ட பழக்கத்தை, ஒரு குடும்பத்தையும் நாட்டையும் சீரழிக்கிற ஒரு பழக்கத்தை நார்மலைஸ் பண்ணுற ப்ராசஸில் சினிமாக்களும் ஒரு பங்கு இருக்கு. ஒரு பங்கு ஆஸ் யூஷுவல். அது சினிமான்றதை தாண்டி சினிமா ஒரு பங்கு, அதையே தாண்டி டிஜிட்டல் மீடியாவுடைய சோசியல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இன்றைக்கி பெரிய அளவில் பங்கு வகிக்குது. இப்போ உள்ள ஜென்ரேஷன் சொல்கிறேன், அது சாதாரணம் தான் அப்படின்றது இன்றைக்கி எல்லை மீறிய உறவுகளாக இருக்கட்டும், இந்த மாதிரியான தப்பான ரிலேஷன்ஷிப்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே இன்றைக்கி சோஷியல் மீடியாவை வந்து ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன், குறிப்பாக 2K கிட்ஸாக இருக்கட்டும், ப்ளஸ் இந்த 2010க்கு பிறகு பிறந்த இந்த ஜென்சி கிட்ஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து இதில் அடிக்ட் ஆகிறாங்க. இதில் ரொம்ப மோசமான ஒரு சூழலை நீங்கள் உங்களுடைய ஜென்ரேஷனுக்கு உருவாக்கிக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. நீங்கள் இந்த புள்ளியிலிருந்து உங்களிலிருந்து மாற்றம் ஏற்படணும். உங்கள் சுற்றி இருக்கக்கூடியவங்க அப்படி இருந்தாங்கன்னா அதில் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படும், குறைஞ்சபட்சம் நீங்கள் அதில் எந்த அளவுக்கு பங்களிப்பு கொடுக்குறீங்க, அல்லது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள், உங்களுடைய நண்பர்கள் இந்த பழக்கத்துக்கு ஆளாக இருப்பாங்க. நீங்கள் போய் பக்கத்தில் உட்காந்துப்பீங்க, ஆனால் நீங்கள் குடிக்க மாட்டீங்க, ஆனால் உங்களுடைய நண்பர்கள் குடிக்கதை வேடிக்கை பார்ப்பீங்க. அப்படி இருக்கிற உண்மையான நண்பன் கிடையாது, அப்படி இருக்கிற உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. தன்னுடைய நண்பனுடைய உடல் இதனால் உடல் கெடுது, அவனுடைய குடும்ப சூழலும் வந்து இதனால் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வேண்டியது தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை காப்பாற்ற வேண்டியது தான். அப்போ அதுக்கு நீங்கள் மூலதனமாக இருக்கிறது சேர்ந்து போய் குடிக்கிறதோ அல்லது பக்கத்தில் உட்காந்துட்டு கூத்தடிக்கிறது கிடையாது. நீங்களும் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து மக்கள் மத்தியில் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய நபர்களை, உங்களுடைய நண்பர்களை, உங்களுடைய உறவினர்களை எந்த அளவுக்கு நீங்கள் மாற்றுறதுக்கான ஒரு துளி நம்பிக்கையை விதைச்சிங்க, அது துளி முயற்சியை ஏற்படுத்தினீங்க அப்படின்றது தான் இதில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அதற்கான முயற்சியை ஏற்படுத்தணும் அப்படிங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு தனி மனிதருக்கும் பொறுப்பு இருக்கிறது, கூடுதல் பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. அந்த பொறுப்புகளை எப்படி கையாளுறாங்க, அதை அமல்படுத்துகிறாங்க, அதை ஒரு பாசிட்டிவான ஒரு விளைவுகளை எப்படி ஏற்படுத்துகிறாங்கன்றதை பார்க்கலாம். பட் இந்த ஒரு சம்பவம், திருத்தணியில் நடந்த அந்த ஒரு சம்பவம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய மக்கள் மத்தியில் அரசை நோக்கி ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி வச்சுருக்கு. வேர் இஸ் லா அண்ட் ஆர்டர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. எப்படி அரசாங்கம் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். அடுத்த பிஹைண்ட் தி செய்தி நிகழ்ச்சியில் வேறு சில முக்கியமான அரசியல் மற்றும் சமூக பிரச்சனைகள், பேசுபொருள்கள் பற்றி பேசலாம். தற்போது பேசியிருக்கிற இந்த விஷயங்களில் உங்களோட பார்வைகள், கருத்துக்கள் இருந்ததுன்னா அதையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி.